நடந்த கொடுமையை கூடியிருந்தோர் கலங்கிய வண்ணம் பாதுஷாவிடம் விவரித்தார்கள். உடனே காவலர்கள் அழைக்கப்பட்டனர். அக்பர் ஆணையின்படி ஆதாம் கானின் கால்களையும் கைகளையும் கயிற்றால் கட்டினார்கள். அவனை அலாக்காக உப்பரிகைக்கு தூக்கிச் சென்றார்கள். கீழே மைதானத்தில் இருந்த சில தளபதிகளும் மற்ற வீரர்களும் திகைப்போடு அண்ணாந்து பார்க்க, கீழே வீசி எறியுங்கள் இவனை என்றார் அக்பர். சுமார் 40 அடி உயரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு எலும்புகள் முறிந்து படுகாயப்பட்டும் ஆதாம் கானின் உயிர் போகவில்லை. மறுபடி மேலே ஆதாம் கானை தூக்கி வரச் செய்து 2வது முறை அவனை தூக்கி போடச் செய்தார் அக்பர். விழுந்த வினாடியில் இந்த முறை மண்டை பிளந்து செத்துப்போனான் ஆட்டம் போட்ட அந்த தளபதி. மகாமங்காவை அழைத்து வரச் சொன்னார் அக்பர். நடந்த கொடுமையையும் ஆதாம் கானுக்கு தான் அளித்த தண்டனை பற்றியும் அவரே விவரித்தார். அந்த பெண்மணியின் கனவு கோட்டைகள் சரிந்தன. அதிலிருந்து பித்து பிடித்ததைப் போல ஒரு இருட்டறையில் முடங்கி கிடந்த மகாமங்கா சில வாரங்கள் கழித்து மே 1562 இறந்து போனாள். பைராம் கானுக்கும் மன்னருக்கும் இடையே நிலவிய நல்லுறவு அகன்று சுமார் 2 ஆண்டுகளுக்கு மகாமங்காவின் செல்வாக்கு டெல்லியை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தை ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் பெட்டிகோட் கவர்மெண்ட் என்று சொல்லப்படும் உள் பாவாடை ஆட்சி என்று வர்ணிக்கிறார்கள். ஆனால் ஆதாம் கானுக்கு கிடைத்த தண்டனைக்கு பிறகு அக்பருக்கு மிக மிக நெருங்கியவர்கள் கூட மன்னரிடம் வாலாட்டவில்லை என்பதும், பிறகு இந்த வகையான இடையூறுகள் எதுவும் இல்லாமல் அக்பரின் ஆட்சி ராஜபாட்டையில் கம்பீரமாக பயணிக்க ஆரம்பித்தது என்பதும் உண்மை. மன்னருடன் நேரடியாக மோதுவதற்காக ராஜபுத்திர மாவீரர்கள் சிலர் மட்டும் காத்திருந்தனர். ஒரு வீராங்கனையும் தான். சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு. இந்திய மண்ணில் எத்தனையோ அந்நிய படையெடுப்புகள் நிகழ்ந்தது உண்டு. ஆனால் யாராலுமே ராஜபுத்திரர்களை மட்டும் முழுமையாக வழிக்கு கொண்டு வரவும் முடியவில்லை, பூண்டோடு அந்த இனத்தை அழிக்கவும் முடியவில்லை என்பது வரலாற்று உண்மைகளில் ஒன்று. ஒரு சராசரி ராஜபுத்திர வீரன் கூட பெருமிதம் கொண்ட மண்ணின் மைந்தராக குழந்தை பருவத்திலிருந்தே வளர்க்கப்பட்டதும் ஒரு காரணம். இயற்கையாகவே தன் மானம், கற்பு இவற்றையெல்லாம் கவித்துவத்தோடு போற்றி பெருமைப்படும் இனமாக அது இருந்தது. சொந்த மண்ணுக்காக போரிடும் போதெல்லாம் வெற்றி அல்லது வீரமரணம் என்னும் உத்வேகம் இந்த வீரர்களின் நாடி துடிப்பு வரை ஊடுருவியிருந்தது. ஆப்கானிய போர் வீரர்களைப் போலவே ராஜபுத்திர வீரர்களும் போருக்கு கிளம்புவதற்கு முன் சற்று ஓபியத்தை ஆவேசத்திற்காக ஏற்றுக்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் ஏதோ காரணத்தால் ஓபியம் விளைச்சல் இல்லாமல் போய்விட படையெடுப்பையே அரசர் ஒருவர் தள்ளிப்போட்ட நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது. பல ராஜபுத்திர பெண்களும் ஆண்களைப் போல போர்களில் வாளேந்தி போர் புரிந்த சம்பவங்கள் நிறையவே உண்டு. எதிரிகளிடம் சிக்க நேரும் நிலை ஏற்பட்டால் ஜப்பானிய சமுராய் வீரர்களைப் போல வயிற்றில் வாளை பாய்ச்சிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வதும் இந்த வீராங்கனைகளுக்கு வழக்கம். இப்படி யாருக்குமே வளைந்து கொடுக்காத ராஜபுத்திர வம்சத்தை வெற்றிகரமாக வழிக்கு கொண்டு வந்த முதல் முகலாய மன்னராக அக்பரை சொல்லலாம். இதற்கு மன்னர் மேற்கொண்ட யுத்தம் சற்று வித்தியாசமானது. அதாவது ராஜபுத்திர அரசர்களை மாமனார்களாக ஆக்கிக் கொண்டு விடுகிற அன்பு யுத்தம். இப்படித்தான் பிற்பாடு ஜெய்சல்மர் மன்னரின் மகளையும் பிகானர் அரசரின் மருமகளையும் மணந்து கொண்டார் அக்பர். பிறகு இந்த ராஜபுத்திர மனைவி லிஸ்ட் மேலும் மேலும் நீண்டது. ஆனால் மத்திய பிரதேசத்தில் அப்போது கோண்ட்வானா என்று அழைக்கப்பட்ட பகுதியில் ஆட்சி புரிந்து வந்த ராணி துர்காவதி அக்பரை சட்டை செய்யவில்லை. பல யுத்தங்களில் நேரடியாக பங்கேற்று பழக்கப்பட்ட இந்த ராணி எந்த போரிலும் தோற்றதில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவின் பெரும் பகுதியை ஆண்ட சண்டேள இனத்தில் பிறந்த துர்காவதி பிற்பாடு அந்த இனம் செல்வாக்கிழந்து நாடில்லாமல் சிரமப்பட்ட போது துர்காவதியின் தந்தை சற்று வேண்டா வெறுப்பாக மகளை கோண்ட்வானா அரசருக்கு மணம் செய்வித்தார். கோண்ட்வானா அரசர் ராஜபுத்திர இனத்திற்கு இணையாக உயர்ந்த குலம் அல்ல என்பதுதான் காரணம். இருப்பினும் துர்காவதி ராணியான பிறகு ஒரு கட்டுக்கோப்பான, திறமையான, வீரம் மிகுந்த சிற்றரசாக கோண்ட்வானா உருவாகியது. அரசருக்கு பிரதான ஆலோசகராக விளங்கிய துர்காவதியின் நிர்வாகத் திறமை அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது.
சென்ற அத்தியாயத்தில் நாம் அறிமுகப்படுத்திய செல்வாக்கு மிகுந்த மால்வா மன்னர் பஸ் பகதூரையே ஒரு நேரடி யுத்தத்தில் முறியடித்த துர்காவதியிடம் பெரும் காலாட்படையோடு 20,000 குதிரை வீரர்களும் 1000 போர் யானைகளும் இருந்தன. ராணிக்கு குறிபார்த்து துப்பாக்கியை இயக்கவும் தெரியும். ஆம், பாபருக்கு பிறகு துப்பாக்கி புழக்கம் வடநாட்டுக்கும் வந்துவிட்டது. ராணியின் ஹாபி ஓவியம் வரைவதோ தையல் கலையோ அல்ல, காட்டில் நாட்கணக்கில் வேட்டையாடுவது. குறிப்பாக புலியின் உருமல் தொலைவிலிருந்து காதில் விழுந்தால் அதை தேடி பிடித்து சுட்டு வீழ்த்தும் வரை தண்ணீர் அருந்தாமல் இருப்பது துர்காவதியின் வழக்கம் என்கிறது ஒரு சரித்திர குறிப்பு. கணவர் இறந்த பிறகு இன்னும் வயதுக்கு வராத தன் ஒரே மகன் வீரநாராயணன் சார்பில் நாட்டை ஆண்ட துர்காவதி இப்போது முகலாய சிங்கம் தாராளமாக இங்கு வரட்டும், ஒரு கை பார்க்கலாம் என்று முழங்கினார். அக்பர் இந்த முறை தான் நேரடியாக செல்லாமல் ஆசாஃப் கான் என்ற திறமையான தளபதியின் கீழ் ஒரு பெரும் படையை கோண்ட்வானாவுக்கு அனுப்பினார். கிபி 1564 நிகழ்ந்த இந்த உக்கிரமான யுத்தத்தில் வில் வித்தையில் தேர்ந்த ஆசாஃப் கான் எய்த அம்பு யானை மீது அமர்ந்து சரமாரியாக ஈட்டிகளையும் அம்புகளையும் செலுத்திக் கொண்டிருந்த துர்காவதியின் இடது தோள்பட்டையில் பாய்ந்து அவரை படுகாயப்படுத்தியது. தோல்வி நிழலாக தங்கள் மீது படிய ஆரம்பித்ததை புரிந்து கொண்ட துர்காவதி மொகலாய வீரர்களிடம் சிறைப்படக்கூடாது என்று முடிவு கட்டினார். கையில் குருவாள் எதுவும் இல்லாததால் முன்னால் அமர்ந்திருந்த யானைப்பாகனிடமிருந்த அங்குசத்தை பறித்து தன் வயிற்றில் அதை பாய்ச்சிக் கொண்டு மரணத்தை தழுவினார் அந்த வீராங்கனை. கோண்ட்வானா கோட்டைக்குள் வெற்றி முழக்கத்துடன் புகுந்தது முகலாய படை. ராணியின் மகன் சிறைப்படுத்தப்பட்டார். தோற்றவர்களை மன்னிப்பதை அக்பர் பாதுஷா வழக்கமாக கொண்டிருந்தது தளபதி ஆசாஃப் கானுக்கு தெரியாதது அல்ல. என்றாலும் இந்த முறை மன்னருக்கு வாய்ப்பு தரவில்லை அந்த தளபதி. மைதானத்தின் நடுவே இளவரசரை படுக்க வைத்து இரக்கமில்லாமல் நூற்றுக்கணக்கான குதிரைகளை விட்டு இடறச் செய்து கொன்றான் ஆசாஃப் கான். தொடர்ந்து அரண்மனை சூறையாடப்பட்டது. 1 வாரம் செலவிட்டும் அபகரிக்கப்பட்ட பெரும் செல்வத்தில் 10ல் 1 பங்குதான் எண்ண முடிந்ததாம். ஆசாஃப் கான் மனதில் ஆசை புகுந்தது. சம்பிரதாயத்திற்கு 15 யானைகளை மட்டும் அக்பருக்கு அனுப்பினான் அவன். தளபதிகள் முதல் வேலையாக கைப்பற்றப்பட்ட யானைகளை மன்னரிடம் சேர்த்தாக வேண்டும் என்று ஒரு சட்டம் அந்த காலத்தில் உண்டு. அப்படி செய்யாதது பெரும் ஒழுங்கீனமாக கருதப்பட்டது. ஆசாஃப் கானின் நடத்தை கண்டு கோபமுற்ற அக்பர் தளபதியை கைது செய்ய ஒரு படையை அனுப்ப காடுகளில் ஓடி பதுங்கிக் கொண்டான் அவன். அங்கிருந்து பாதுஷாவுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு இரகசியமாக நெடும் பயணம் மேற்கொண்டு எப்படியோ பிறகு அக்பரை சந்தித்தான். காலில் விழுந்து அழுது புரண்டு உயிர் பிச்சை கேட்க மன்னரும் தளபதியின் போர்த் திறமையை மனதில் கொண்டு மன்னித்தார். இதற்கிடையே டெல்லியின் பிரதிநிதியாக காபூலை ஆண்டு வந்த அக்பரின் ஒன்றுவிட்ட சகோதரர் மிர்சா முகமது ஹக்கீமும் கிழக்கே ஜான்பூரில் கவர்னராக இருந்த கான் ஜமானும் அக்பரை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்த இருவருடைய கொட்டத்தையும் அடக்கி வழிக்கு கொண்டு வர வேண்டியதாயிற்று. அக்பர் புகழின் உச்சிக்குப் போக நடைபயின்றது மலர்பாதையில் அல்ல, போர்க்களத்திலேயே அவரது பாதி வாழ்க்கை கழிந்தது என்பதே உண்மை. அப்படித்தான் இருக்க வேண்டும். நிஜமான மன்னன் ஓய்வெடுக்கப் பிறந்தவன் அல்ல. நாட்டு மக்களின் நன்மைக்காக தொடர்ந்து போர் புரிந்து சாம்ராஜ்ய எல்லைகளை விஸ்தரிப்பதுதான் அரசரின் கடமை. அப்போதுதான் ராஜ்யத்தின் நிதி இருப்பு பெருகும், மக்கள் வசதியாக வாழ முடியும் என்று அக்பர் அவ்வப்போது குறிப்பிடுவதுண்டு என்கிறார் அப்போது வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர் அப்துல் ஃபசல். யுத்தம் நடக்காத சமயங்களில் காட்டுக்குச் சென்று வேட்டையாடுவது அக்பருக்கு பிடித்தமான ஒன்று. மன்னர் வேட்டையாடுவது பார்க்க பிரமிப்பூட்டும் காட்சியாக இருந்திருக்க வேண்டும். அக்பர் வேட்டைக்கு புறப்பட்டால் ஏதோ ஊரையே ஒழித்துக் கொண்டு கிளம்புகிறாரோ என்று சந்தேகம் வருமாம். சுமார் 50,000 வீரர்கள் முன்கூட்டியே புறப்படுவார்கள், ஆயிரக்கணக்கில் தோல் வாத்தியங்களோடு. இப்படி கிளம்பும் வேட்டைப்படை முதற்கட்டமாக 60 மைல் சுற்றளவு காட்டுப்பகுதியை வியூகமாக வளைத்துக் கொள்ளும். பிறகு ஏக காலத்தில் வாத்தியங்களால் பெரும் ஒலி ஏற்படுத்திக் கொண்டு வீரர்கள் முன்னேறுவார்கள். இந்த வட்ட வடிவமான மனித கோட்டை போகப் போகச் சுருங்கிக் கொண்டே வரும். மிருகங்களைத் தேடி
காடு முழுவதும் அலையவே வேண்டாம். 4 மைல் சுற்றளவுக்குள் 100கணக்கில் புலிகள், சிறுத்தைகள், யானைகள், மான்கள், காட்டு பன்றிகள் என்று ஒரு கலவரமான சஃபாரியே உருவாகும். இதற்கே சுமார் 1 மாதம் பிடிக்கும். சொல்லி அனுப்பிய பிறகு அக்பர் ஆர்வத்துடன் வந்து சேர்வார். கிளைமாக்ஸில் வட்டத்துக்குள் சக்கரவர்த்தியின் குதிரை பிரவேசிக்கும். வேட்டையின் போது வில், வாள், ஈட்டி, துப்பாக்கி இப்படியாக அத்தனை ஆயுதங்களையும் மாற்றி மாற்றி உபயோகித்து மிருகங்களை வீழ்த்துவார் அக்பர். தொடர்ந்து 5 நாட்கள் வட்டத்தை விட்டு வெளியே வராமல் அக்பர் வேட்டையாடியதுண்டு. மன்னர் வேட்டையாடும் வரை வேறு யாரும் உள்ளே செல்லக்கூடாது. பிறகு அவர் கை உயர்த்தியதும் மற்ற தளபதிகள் புகுந்து தங்கள் பங்குக்கு வேட்டையில் ஈடுபடுவார்கள். விஐபிகள் முடிந்த பிறகு கடைநிலை ஊழியர்களுக்கும் சான்ஸ் உண்டு. பழக்கப்பட்ட சிறுத்தைகள் 100கணக்கில் அக்பர் அரண்மனையில் இருந்தன. தந்தை ஹுமாயூன் 2வது முறையாக டெல்லியை கைப்பற்றிய போது முதன் முறையாக ஒரு சிறுத்தையை குறுநில மன்னர் ஒருவர் இளவரசர் அக்பருக்கு பரிசாக தந்தார். பார்த்த கணத்திலேயே அக்பருக்கு சிறுத்தையை மிகவும் பிடித்து போய்விட்டது. அரேபியர்கள் வேட்டைக்காக வல்லூர்களை பழக்கப்படுத்தி பயன்படுத்தியது போல அக்பர் சிறுத்தைகளை பழக்கியிருந்தார். திறமைக்கேற்ப சிறுத்தைகள் கழுத்தில் அணிய ஆபரணங்கள் உண்டு. மானை பார்த்தவுடன் துரத்தாமல் இருக்கும் பொருட்டு இந்த வகை வேட்டையில் சிறுத்தைகளின் கண்கள் துணியால் கட்டப்பட்டிருக்கும். அவை உட்காருவதற்காக விலையுயர்ந்த கம்பள விரிப்புகள் போடப்படும். பிறகு ஒரே சமயத்தில் அத்தனை சிறுத்தைகளின் கண் மறைப்புகளும் அவிழ்த்து விடப்படும். எந்த சிறுத்தை மிக அதிக எண்ணிக்கையில் இரைகளை கொல்லுகிறது என்று பெட் கட்டப்படுவதும் உண்டு. ஒரு முறை மன்னரின் சிறுத்தை ஒன்று மானை பிடிக்க விஸ்தாரமான ஒரு கிடுகிடு பள்ளத்தை ஒரே பாய்ச்சலில் தாவி சாதனை புரிய அதற்கு மலர் மாலையோடு வைரங்கள் பதித்த நெக்லஸ் ஒன்றையும் கழுத்தில் அணிவித்து ஊர்வலமாக டெல்லி வீதிகளில் அழைத்துச் சென்றார் பாதுஷா. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சில மிருகங்களுக்கும் சற்று அதிக அளவு திறமை உண்டு. அதை நாம் மதிக்க வேண்டும் என்பது அக்பரின் விளக்கம்.